வணக்கம் தம்பி. வணக்கம் அக்கா. எப்படி சுகங்கள்? நாய்க்குட்டியும் வளர்க்குறீங்க போல. என்ன பேர் உங்களுக்கு? சுகுமார். சுகுமார். அப்பாவா அது? ஓ. ஆஹா. எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். 4 பேர். 2 ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளை. மகள் மேலே என்ன செய்யணும்? படிக்கிறாங்க. இது என்ன பிசுக்கங்க? பிக்கங்க. என்ன மாதிரி எல்லாம் ஓகே? நம்ம எல்லாம் போகுது கிழமை விலை மாறி போகும். பரவாயில்ல, ஓகேயா இருக்கு, செய்யக்கூடிய மாதிரி. லாபம் வர்ற மாதிரி இருக்கு. எங்க கொடுப்பீங்க நீங்க? மார்க்கெட் இல்லையா? இல்லாட்டி கம்பெனி தான், கீல்ஸ் கம்பெனி உண்டு, முருகண்டியில இருக்கு. சரி சரி, அங்கதான் கொண்டு கொடுக்கணும். அது அங்க இருந்து அப்படியே கொழும்பு, வெளிநாடு, அங்கெல்லாம் போகும். வெளிநாட்டுக்குமே ஏத்துறாங்க. வெளிநாட்டுக்கு ரைட்டா. என்ன மரக்கறி செஞ்சாலும் நாங்க கொண்டு கொடுக்கலாங்க. அப்ப கையில உடனே காசு தருவாங்களா? இல்ல பேங்க் தான் காசு வரும். ரைட்டா. காசுனா எந்த பிரச்சனையும் இல்லை. காசுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இதால் லாபம் என்று சொல்கிறீங்க? இதால் லாபம் தான். மற்ற பயிரை விட எங்களுக்கு இது பீக்கா சைடில் லாபம் மாதிரி தெரியுது. பெரிய செலவு கஷ்டப்பட தேவை. கஷ்டப்பட்டா 12 அடிச்சு ஏற்றிட்டா சரி. மற்ற விதைகள் தான் கொஞ்சம் விலை, மற்றபடி பிரச்சனை இல்லை. அப்போ ஓரளவு லாபம் தானன்றீங்க? வரும், நட்டம் வரும். மற்றது எந்த வெயிலோ மழைக்கும் நின்று பிடிச்சி வரும். மற்ற பயிர் வந்து அழிஞ்சிடும், அழியாது கொஞ்சம் சாத்தியம். ஆமாம். அப்போ உங்களால் அப்பாவுக்கு நல்ல உதவின்னு நினைக்கிறேன். அப்பாவும் வயது உற்பத்தி செஞ்சாலும் கிளஞ்சி தான் கொண்டு கொடுக்கணும். அதுதான் ஒரு பிரச்சனை. அதுதான் கொஞ்சம் தூரம் கூடி போச்சு மாதிரியே. என்ன 25 கிலோமீட்டர்? 25. அப்போ இந்த பைக்லாம் நேற்றி ஒன்று போவீங்க? பைக்கெலாம் கொண்டு போகிறது. ஆமாம். எல்லாம் எவ்வளோ காலமாக நீங்கள் அப்பாவோட தோட்டம் செய்கிற அந்த காலத்தில் இருந்தானே? அதாவது 10 வயசுல இருந்து எனக்கு தெரியும் தொடங்கியாச்சு அப்பாவோட சேர்ந்து. எத்தனை வயது வரும் இப்போ உங்களுக்கு? 42 வயது. 42. சந்தோஷமா. அப்போ உங்களுக்கு மகிழ்வான தருணம்ண்டா இப்போ எதை சொல்லுங்க? நீங்கள் நல்ல சந்தோஷமா இருந்ததுண்டா எப்பயாவது ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா கூடுதலா அப்பாவோட இருந்து வீட்டை எல்லாரும் எல்லா சாமான் இருந்து ஒன்றா தோட்டம் செய்யுது, அந்த சாமான் கொண்டு போறது, விடியோட மரக்கறி ஆயிடுது. அது ஒரு சந்தோஷம். என்ன இப்ப தனித்தனியா இருக்கல கொஞ்சம் கஷ்டம் தானே. அதான் ரொம்ப அப்பா இங்க செய்யறாரு. ஆமா. சோகமான நாள் என்று ஏதாவது உங்களுக்கு? கணக்கு இருக்கு. எல்லாருக்கும் இந்த யுத்த காலம் வந்து ஒரு பெரிய சோகமான அளவு. அதில் ஒரு தம்பி இழந்தீங்களாக்கும். உண்மைதான். அவருக்கும் குடும்பம் இருந்தது போல. அப்ப குடும்பமான சும்மா வந்து உங்களுக்கு நினைக்கிறேன். தங்கச்சாக்கள் 4 பேர். இப்போ எல்லா பிரச்சனை என்ன, யாருக்கு என்ன பிரச்சனாலும் நீங்க தான் முன்னுக்கு போகணும். அதுதான் அம்மா அப்பா எல்லாம். ஆமாம். அப்போ எல்லாரையும் பார்க்குற பொறுப்பு உங்களுக்கு கூட இருக்கு. பிரச்சனை இல்லை, ஓரளவு இந்த எங்களுக்கு யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச தொழிலால ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வருத்தமோ தோமோ ஏண்டா. அதான். அது சரி. இப்போ நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட போய் வேலைக்கு நாட்குழி வேலைக்கு போகலாம், காசு கூட வரும். ஆனால் அது சந்தோஷம் இருக்காது. அடுத்த நாள் வேலை இல்லாட்டி அப்படி இல்லையே. எப்படியோ ஒரு பயிர் கூட வந்து கொண்டிருக்கும். 5 பயிர் வச்சோம்னா கடைசி 2 வரும், 3 அடிபட்டு போகும். ஆமாம், அப்படிதான் தோட்டத்தில். சில நேரம் லாபம் இருக்கு, நல்ல விலையும் வரும். சில நேரம் 50 ரூபா 60 ரூபாய்க்கு வரைக்கும் அது நட்டம் தான். அது ஒன்றும் செய்யலாம். எப்படி இருந்தாலும் அது செய்தால் தான் மக்களுக்கும் அது உணவா போய் சேரும். எல்லாரும் வேற வேற தொழில் போய்க்கல உணவு இல்லை. அதால தானே இலங்கையில அரிசி எல்லாம் இந்த விட வந்து முதல் விவசாயம் செய்தாக்கள் இப்ப விட அவங்களோட சந்ததியில் ஒருத்தருமே செய்யாம சின்ன வளர்ந்து வர்றாக்கள் செய்யறதில்ல, எல்லாம் வேற வேற தொழில். ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேருக்கு 2 பேரா இதை செய்தாதான் சாப்பிடலாம். இனி ஒரு கதைக்கு இப்ப நாங்க எங்களோட வீட்டு பயிரண்டு நாங்க சாப்பிடக்க அதுலயும் ஒரு சந்தோஷம் தானே. எல்லாமே இங்க என்ன பொறுத்த மட்டும் ஆனவன் பொறுத்த மட்டும் எல்லா பயிரும் செய்து எல்லாம் செய்யலாம். வளம் இருக்கு, ஆனா ஆக்கள் செய்யறது குறைவு போல. வளம் இருந்தும் அந்த ஆக்கள் இருந்தும் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. நானும் இங்க வந்து
ஆறு வருஷம் ஆகுது. ஆனா எத்தனையோ பேர் இந்த ஊராக்களை கேட்டேன், வாங்க எங்களோட சேர்ந்து இப்படி ஒரு தொழில செய்து தோட்டங்கள் செய்யலாம், இப்படி கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு. விதைகளும் வாங்கி கொண்டாந்து கொடுத்தேன். விதைகள் வாங்கி கொடுத்தாக்க இன்னும் வச்சிருக்காங்க, போட இல்ல கேட்கிறேன். விதைகள் ஹைபிரிட் விதைகள் விலை கூட வச்சிருந்தாலும் நாள் கடந்தாலும் போட இல்ல, தாங்க அதையும் தர மாட்டாங்க. பாருங்க அப்படித்தான். என்ன முயற்சி இருந்தா தான் முன்னேறலாம், என்னதான் கஷ்டம். யுத்த கால பகுதியில் நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம் படிக்கலாமல் இருந்து தொழிலை செய்தோம். இப்போ அந்த எல்லாம் படிக்க வைக்கக்கூடிய மாதிரி ஏதோ ஓடி ஆடி படிக்க வச்சு ஒரு முயற்சி இருக்கும். அதோட இப்பயும் இந்த வளம் இருந்தும் சில பேர் இங்கே அந்த முயற்சி இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், செய்யணும், செய்யணும். அவ பின்தங்கி தான் இருக்கு, நம்ம எல்லாம் பின்தங்கி தான் இருக்கு. பின்தங்கினது காரணம் அவையிலே தான், அவைன்ற முயற்சி இல்லாம. அது உண்மைதான். மற்றபடி எல்லா வளமும் இருக்கு தானே, பார்க்குற அளவுக்கு எல்லாமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. அது சரியா. ஆமா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களோ? இந்த எதிர்கால சந்ததியினருக்கோ இல்லாட்டி இப்ப இந்த தோட்டம் செய்யறதால நல்லதோ இல்ல? நல்லதுதாங்க, நல்ல முயற்சி செய்தால் முன்னுக்கு வரலாம். மற்றது இப்ப வர எங்கட பிள்ளைகளா இருந்தா கூட, இப்ப எங்கட பிள்ளைகள பொறுத்தமல்ல 2 படிகளா இருந்தாலும் இப்ப முடிஞ்ச அளவு அவங்களுக்கு நான் எங்கட தொழில கட்டாயம் சொல்லி கொடுத்தா வேற வேலைகள் செய்தாலும் நாளைக்கும் அதை ஒரு ஆள் செய்யலாம். ஆமா, கண்டிப்பா. இல்லாட்டி அந்த அப்படியே அழிஞ்சு போகும். பொம்பளை பிள்ளைல விட்டாலும் பொடிகளுக்கு நாங்க வழியை காட்டி கொடுப்போம். அது முக்கியமா செய்து கொடுத்தாவே எதிர்காலத்துல அவை இதே ஒரு நாளும் கூட இதை படிச்சு கொண்டு இதெல்லாம் செய்யலாம், பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பா. அது சரி. ஆனா கொஞ்சம் அந்த விலங்குகளின் தாக்கம் கூட இருக்கப்போ, குரங்கும் மற்ற யானையும் குரங்கு தான் இங்க கூடுதலான தாக்கம். மற்றது காட்டு மிருகம்னா அது 2 தான். அப்ப அவைகளுக்கு ஒன்றும் செய்யலாது, என்ன வராம ஒண்ட குரங்களை பிடிச்சி கட்டினாலும் வனவிலங்கு பாதுகாப்பா வந்து பிரச்சனை. ஆனா நீங்க அறிவிக்க இல்லையா அவங்களோட? வந்து பார்க்க மாட்டீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். எங்களுக்கு மட்டும் இப்போ செய்கிற எல்லாரும் இவ்வளோ பயிர்களும் இங்கே அழிக்கப்பட்டிருக்கு யானையால தான். அப்போ அதால மக்களுக்கு அரசாங்கத்தால் எந்த விதமான இது மாதிரி வந்து ஈடுபட்டு கிடைக்கல. என்ன செய்யற, கொஞ்சம் இதுகளையும் அனுபவிச்சு தான் போகணுமெண்டான்னு செய்யல. அது என்ன அவைகளுக்கும் சாப்பிடுறதுக்கு தான் இல்லைன்னு வரீனா. அதுக்குன்னு ஒரு அளவு ஏதாவது இந்த மத ஆனவதான பொறுத்தமல்ல சுத்தி வர காடு தான், எல்லாம் கிட்ட நெருங்கிய காடு. அந்த காடை வச்சுக்கொண்டு ஒண்ணுமே செய்யல. எப்படி யானை வந்தே ஆகும், மிருகங்கள் வந்தே ஆகும். ஒரு உள்ள குரங்கு இருக்கு, ஒரு இளநியும் கூடாது, எல்லாம் சிரியான்னு சொல்றது எல்லா இதுகளையும் பிடிக்கும். ஆமா. அப்ப இன்றைக்கு எத்தனை கிலோ பீக்கங்க கிட்டத்தட்ட வரும்? இன்றைக்கு கிலோக்கா 100 கிலோ போட்டிருக்கேன். எப்படியும் ஒரு 120 கிலோ கொண்டு போவேன். நல்ல சந்தோஷம். முட்கூடியே நாங்க ஆர்டர் போடுறதை விட 20 கிலோ கூட கொண்டு போவோம். சொல்லித்தான் போகணும். நீங்க ஆர்டர் போடனாங்க இவ்வளவு கொண்டு வருவோம், நாங்க கொண்டு வரோம். சரி சரி. 10 கிலோ காய் கூட தான் கொண்டு போகணும், குறைச்சி கொண்டு போக கூடாது. ரைட் ரைட். அதான் பிரச்சனை கம்பெனிக்கு. அப்ப எல்லாம் நிறுத்து கட்டி எடுத்து போகணும். எவ்வளவு நேரம் பிடிக்கும் உங்களுக்கு கிளீன் வச்சு? அங்க போறது அரை மணி நேரம் பிடிக்கும். அரை மணி நேரம். அங்க காலமா 8 மணில இருந்து பின்னர் 6 மணி வரையும் சாமான் கொடுக்கலாம். எந்த விதமான தடையும் இல்லை. அப்ப அதுல பாத்துட்டு உடனே எடுப்பினமோ கழிவுகள் எதுவும் கழிவுகள் இருந்தா உடனே அது எங்கள்கிட்ட தருவாங்க. காய் கழிவுனாலும் எங்கள்கிட்ட தருவாங்க, நாங்க கொண்டு வேண்டியதான். அதுல மற்றபடி நீங்க 10 கிலோ 50 கிராம்னாலும் அந்த 50 கிராம் காசு வரும். மாதிரி கழுவி வராது, பில்லோட காசு வரும். அவங்க எடுக்கிற உள்ள சாமான் சந்தையில என்ன? சந்தையில 100 கிலோ கொடுத்தா 10 கிலோ கழிவு. சும்மா சொல்லுவீனமா இல்ல உண்மையிலே? உண்மையிலே கழிவு எங்களுக்கு முன்னே கழிப்பாங்க. அதுதான் இங்க கிளர்ச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த கழிவு தான் முதல் எல்லாரும் சண்டையும் முடிச்சது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மற்றது அவங்களுக்கு வரி கட்டணும். சந்தைக்கு 1000 ரூபாய்க்கு மரக்கறி கொடுத்தா 30 ரூபா அவங்களுக்கு கட்டணும் வரி. 10,000 கொடுத்தா 3 ரூபாய் கட்டணும். எங்களுக்கு அந்த விதமான எதுவுமே இல்லை. உங்களுக்கு சொல்ற விலைக்கு அப்படியே தெரியும். நாங்க இங்க எங்களுக்கு விலை தெரியாது. அங்க வந்து கொழும்புல இருந்து பில் முடிச்சு வரதான் விலை தெரியும். வந்து பில் எடுத்து அப்பதான் தெரியும் விலை என்ன. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் நினைக்கிறேன் சந்தைப்படுத்துற அந்த அவையில பாப்பினம் போல அங்க விலைக்கு பில் வரும். மற்றபடி இவங்க எங்களுக்கு நாங்க போய் மரக்கறி கொடுத்தோம் இதான் விலைன்னு சொல்றதும் இல்லை, சொல்ல மாட்டாங்க. பில் எடுத்து பார்க்க தான் தெரியும். சில நேரம் கிளஞ்சில இதே பொருள் வந்து இங்க 20 ரூபாய் இருக்கும், அங்க பார்த்தா 200 ரூபாய் இருக்கும். அப்படிதான் சந்தைப்படுத்தல அதான் உள்ள நன்மை எங்களுக்கு. அப்ப உங்களுக்கு அப்ப நினைக்கிற மாதிரி நீங்க சந்தைக்கு கொடுக்காம கொடுக்குறீங்களா? இந்த பைத்தான் கூட எல்லாம் படாது. இந்த செய்யற ஃபுல்லாவே நாங்க கொம்பனிக்கு தான், சந்தைக்கு கொடுக்குற எதுவுமே செய்யற இல்லை. சரி சரி. கொம்பனியை பொறுத்தமல்ல இவ்வளவு நன்மைகள் இருக்கு கொம்பனியால.
ஆனா அங்க ஃபுல்லா பச்சை ஐட்டம் தான். வேற அந்த வெள்ளை பைத்தங்காயோ கீரையோ எல்லாம் கொடுக்கல. எல்லாம் செய்யற ஃபுல்லா பச்சையா தான் இருக்கும். பாவலா இருந்தாலும் பச்சை தான், பீக்கா இருந்தாலும் பச்சை தான். புடலும் பச்சை புடலுக்கு நல்ல மார்க்கெட்டாங்க. பச்சை புடலும் இருக்கு. பச்சை புடல் இப்ப நாங்க போட்டுக்க வரி பச்சை தான் இல்ல போட்டு. அது என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அது வந்து சுவை கூட நல்ல சுவையா பச்சையா உள்ள சுவை. வேற என்ன இப்ப சந்தோஷம்? தொடர்ந்து இந்த மரக்கறி தோட்டங்களை நீங்க செய்ய வேணும். எதிர்கால சந்ததியினருக்கும் இதை நீங்க பழக்கப்படுத்த வேணும். இப்ப உங்களோட பிள்ளையாண்டு இல்லாமலும் வேற பிள்ளைகளையும் இப்படியே எங்களுக்காண்டு இல்ல தானே. இப்ப எல்லா மக்களுக்கும் அன்றாட தேவையானது. அப்ப அது வந்து நாங்கள் சத்தானதுலையும் ஆகலும் ரசாயனம் இல்லாததெல்லாமா சாப்பிட்டா அது எங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்ல எதிர்கால. எங்க போய் பார்த்தாலும் வீட்டுல எப்படியாவது ஏதாவது பயிர் இருக்கு. நானும் பார்த்து கொண்டுதான் வந்துருக்கேன். எங்க போய் பார்த்தாலும் எதுவுமே இருக்காது. அதான் எல்லாமே காஞ்சு போய் கிடக்கு. நிலம் எக்கச்சக்கம் இருக்குது. நிலம் கூட இங்க வளமும் கூட செய்ய மாட்டேன். ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுது. காரணம் என்னன்னா எல்லாரும் வேற வேற தொழில்கள். தொழில்ண்டா சொல்லலாது வேற வேற தொழில் செய்யலாம். வந்து இதுக்குள்ள ஈடுபட மாட்டாங்க. தங்களுக்கு இது என்னன்னா நாங்க 3 மாதம் 2 மாதம் காத்திருக்கணும். அது அப்படி இல்லையே. அண்டண்டு உழைப்பு வரும். அண்டண்டு செலவழிச்சிட்டு அண்டண்டு அவங்க வாழ்க்கையை அதோட முடிச்சு கொள்ற மாதிரி. நாங்க 3 மாதம் கடுமையான உழைப்பு இருக்கு. இதுல என்ன நல்ல வளம் இருக்கு. எந்த விதமான தடையும் இல்லை. அப்ப நிறுவனங்கள் எதுவும் உதவி செய்தா தோட்டங்கள் செய்யறதுக்கு மாதிரி நிறுவனங்கள் தோட்டம் செய்யறாக்களை கூட செய்யாதாக்கள் தான் உதவி செஞ்ச கூட. சரி, அது என்ன நிறுவனக்காரன் என்ன வந்து நான் சொன்னேன். தோட்டம் செய்யறத விட செய்யாதாக்களை தான் உதவி செஞ்சு தேவையில்லாம இந்த தூவல் சொட்டு நீர் பைப்புகள் தூவல்கள் மோட்டார்கள் பம்புகள் எல்லாம் கொடுத்து இலவசமா கொடுத்து சும்மா கொடுத்து நீங்க செய்யுங்களுக்கு அதுவும் செய்யல. சும்மா தான் கொடுத்திருக்கிறோம். ஆக்கள் உதவி முன்னேற்றம் இல்ல. அதுகள் கொண்ட வித்து போட்டு அதெல்லாம் வேற வேற இதில் பயன்படுத்துறது. கடவுளே, அப்ப அதை எவ்வளவு அநியாயமா என்ன? அப்ப வரும் உற்பத்தி இல்லாட்டி கஷ்டமே. சியா போன்ற நிறுவனம் இங்க 5 வருஷமா அப்படி உதவி செய்திகள். அதுல எனக்கு இந்த தூவல் பைப்புகள் தந்தது. அப்புறம் பம்ப் ஒன்று தந்தது. எல்லாம் மானிய விலை தான், அரை விலைக்கு தான் காசு எடுத்தது. அப்ப அப்படி கரெக்டாக வேற வேற பொருள் இங்க வந்து கேட்க அவங்க சொல்றாங்க உங்களுக்கு இது 2 தந்திருக்கு தரதாக்கள் தான் கொடுக்க. அப்படி தரதாக்களை கொடுத்தாலும் அவங்க என்ன யூஸ் விற்கிறேன் தான். அது வந்து என்னட்ட எல்லாம் வந்து பார்த்தாங்களா என்ன பூட்டிட்டீங்களா இல்ல பயன்படுத்துறீங்களா இல்லன்னு வந்து பார்த்தாலும் நான் ஒரு ஆள் மட்டும் தான் இதை பயன்படுத்தும். 200 பேருக்கு அதை கொடுத்தது போல அதை பயன்படுத்த நான் ஒரு ஆள் தான். மற்ற எல்லாம் சும்மா தான் கிடைக்கும். அப்ப அதுக்கான சன்மானம் எதுவும் தந்தாங்களா? இல்ல பார்த்துட்டு போவேணும். வேற ஒன்றும் இல்ல, பார்த்துட்டு எல்லாம் படம் எடுத்துட்டு காய்ச்சிட்டு போவாங்க. போன கிழமையும் அங்க கொழும்புல இருந்து வந்து இங்க வந்தாங்க, வந்து எல்லாம் பார்த்துட்டு. ரைட்டா. அதான் முயற்சி இருந்தால் எதுவும் வெல்லலாமே. அது இல்லாட்டி இல்லைத்தான். சரி தம்பி, சந்தோஷம். இப்படியே தொடர்ந்து உங்களோட பயிர்களை நல்லா கவனித்து குடும்பத்தில் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் என்று கடவுளை வேண்டி விரைவடைகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு உறவுகளே. இதுவரை நீங்கள் ஒரு தகப்பன் மகனது விவசாயம் சம்பந்தமான காணொளி ஒன்றை பார்வையிட்டிருந்தீர்கள். அதனை ஒளிப்பதிவு செய்தவர் எதிஸ் உமா, ஜெர்மனியிலும் கிளிநொச்சியிலும் இருந்து. நன்றி, வணக்கம்.